அவர் அவர் வந்து நான் எதனா பதில் சொல்லுவேன்ற மாரி எதிர்பார்த்தார் பேசும்போது. நமக்கு என்ன இருக்குது பதில் சொல்றதுக்கு? அவரு என்கிட்ட கேட்கிறாரு. ஊடகத்துல ஏதோ பார்ப்பாராம் அவரு. நீங்க போய் பார்க்குறீங்களா கூட்டத்துல? உண்மையிலேயே அப்படிதான் இருக்கிறாங்களா? டிவில காட்டுற மாரியே தான் இருக்காங்களா? உண்மையிலே தாவுறாங்களா? குதிக்கிறாங்களா? இப்படி எல்லாமா கத்துறாங்க? அப்படின்லாம் கேட்டாரு அவரு. ஆமாங்க. நீங்க டிவில பார்க்குறது உண்மதான் அப்படின்னோனே, தலையிலேயே அடிச்சுட்டு, "என்னாவோ போங்க. இந்த நாடு எங்க போகுதுன்னு" சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. அதே மாரி மலேசியால ஒரு நண்பர் ஒருத்தர் விஜயகுமார் சொல்லிட்டு. ஆ அவங்களுக்கெல்லாம் பொதுவா வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த காணொளிகள்லாம் நெறைய வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் அங்கேயே தங்கி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த கருத்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 5, 6 பேர் சொல்லிட்டாங்க. அதனால நான் இங்க இன்னைக்கு நம்ம நம்ம நேயர்களுக்கு நான் அத பதிவு பண்றேன். தமிழ்நாடு அப்டின்னா, அது வந்து நம்மளோட தாய்நாடுன்ற அந்த நெனப்புல, அந்த புரிதல்ல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மலேசியால இருக்கட்டும், சிங்கப்பூர்ல இருக்கட்டும், ஸ்ரீலங்கால இருக்கட்டும். நம்மளோட நாட்ல, தமிழ்நாட்டுல சிந்தனை அதிகமா இருக்கும். அரசியல் புரிதல் அதிகமா இருக்கும். அந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் நல்லா இருக்கும். அப்டின்ற மாரி ஒரு பேசுவாருங்க. இவரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவுடனே, அந்த தொண்டர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த தன்மையற்ற வார்த்தைகள், அந்த கலாச்சாரத்துக்கே இவர் ஒரு புதுசா இருக்கோன, அவங்கள வந்து என்னங்க உண்மையிலே தமிழ்நாட்டுல அப்படிதான் இருக்கிறாங்களா? இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்களா? இப்படிதான் பேசுறாங்களா? அப்படின்றதெல்லாம் கேட்கிறாங்க. இப்ப கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மகிட்ட பதில் கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து அது ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு கல்ச்சரல் ஷாக்ல இருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள். என்ன அப்படின்னா, நாங்க என்னமோ நெனச்சோம். ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு, இந்தியான்னு அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னா அந்த கலாச்சாரம் என்பது ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு. ஒரு ஒரு குடும்பத்தோட வாழறது. ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ற மாரி வாழறது. ஒரு ஒரு சொல்லாடல் வந்து ஒரு நாகரிகமா இருக்கணும். தரம் தாழ்ந்து யாரையும் பேசக்கூடாது. நம்மளோட சொல்லு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வடிவா இருக்கணும். அது மோசமா இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க பேசக்கூடிய இந்த வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், தாவேக்கா நிர்வாகிகள் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள், அவங்க நடந்துக்கிற அந்த விதம், கண்ணியமற்ற பேச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னும்போது, அங்க இருக்கக்கூடிய அந்த அயல்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் நெறைய பேர் வந்து மனசு கஷ்டப்பட்டுருக்கு. என்கிட்ட பர்சனலா நெறைய பேர் மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க.